வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காயை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல். இது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இது வாழைக்காய்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2 வாழைக்காய் வாங்கியிருக்கோங்க. முதல்ல நம்ம இந்த காம்பை கட் பண்ணிடலாம். அடுத்ததாக நல்லா காயாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த தோல் எல்லாம் சீவி விட்டுறலாங்க. கொஞ்சம் கூட தோல் இருக்கக்கூடாது, நல்லா சுத்தமாகவே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் இருந்தால் போதும். கட் பண்ணதை உடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம், இல்லாட்டி கருத்து போயிடும். வாழைக்காயை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டாச்சுங்க. இங்கே நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காயை தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த வாழைக்காய்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே உப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேங்க. இப்போ இந்த வாழைக்காயில் இந்த உப்பு மிளகாய் பொடி நல்லா ஈவனாக படுற மாதிரி நல்லா புரட்டி கொடுத்துடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இங்கே ஒரு வாணலி சூடாயிடுச்சுங்க. அதில் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம உப்பு மிளகாய் பொடி கலந்து வச்சு இந்த வாழைக்காயை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது. வாழைக்காயை நல்ல ஒரு பொன்னிறம் ஆற வரைக்கும் வேக விட்டு எடுத்துடலாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அடுத்த பேட்சை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதே எண்ணெயை தான் நான் இங்கே சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் இங்கே சேர்க்குறேங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம். கடுகு சோம்பு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுடலாங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ரொம்ப பொன்னிறம் ஆகணும்ல அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்திடலாம். இது வந்து நம்ம ஃப்ளேவருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். இங்கே நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கோங்க. இதில் நம்ம ஒரு 1/4 மூடி அளவுக்கான துருவிய தேங்காவை சேர்த்திடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பட்டை. இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாங்க. சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்திடலாம். புதினா மல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நான் இங்கே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுவும் இல்லாமல் குருமிளகாய் அரைச்சிருக்கோம்.
வாழைக்காயை வறுக்கும் போதும் மிளகாய் பொடி சேர்த்திருக்கோம். அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் அனுசரித்து மிளகாய் பொடியை சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் பொடி மல்லிப்பொடி எல்லாம் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசம் போகட்டும். மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசம் போனதும் நம்ம அரைச்ச இந்த விழுதை சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். முதல்ல எண்ணெயிலேயே கொஞ்சமாக வதக்கி விட்டுறலாம். இங்கே நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திடலாங்க. இப்போ தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ இதிலேருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுக்கலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. நம்ம ஏற்கனவே வாழைக்காயிலையும் உப்பு போட்டு தான் வறுத்துருக்கோம். அதனால் பார்த்து அனுசரித்து சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை. இப்போ நம்ம வறுத்த இந்த வாழைக்காயை இந்த கிரேவியில் சேர்த்திடலாங்க. இப்போ ஃப்ளேமை சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு இந்த கிரேவியோடு இந்த வாழைக்காயை நல்லா பரட்டி கொடுத்துடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தம் போல போட்டு விட்டுறலாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாங்க. ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் ட்ரையாக வேணும்னாலும் ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த வாழைக்காய் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.